அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ரமதானுக்கான ஒரு முன்னேற்பாடு வீடியோன்னு சொல்லலாம். இன்ஷால்லா சீக்கிரமே ரமதான் வரப்போகுது. நம்ம எல்லாருக்கும் 30 நோம்பும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். ஸோ அதுக்காக நானும் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க. இப்போ நான் வந்து மல்லித்தூள் அரைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். மல்லித்தூள் ரெசிபி நம்ம சேனலில் செப்பரேட்டாக நான் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயுமே மந்த்லி மளிகை பொருள் வாங்கிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் ரமதான் அப்படின்னு வரும்போது ஸ்பெஷலாக கொஞ்சம் நிறைய பொருள் சேர்த்தே வாங்கிடுவோம். அந்த மாதிரி நானும் இன்றைக்கி வந்து போய் வாங்க போகிறேன். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருக்குது. அதுவுமே இந்த வீடியோவில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரமதானுக்கான மளிகை பொருள் வாங்க போகணும் அப்படிங்கிறத முன்னாடி நாளே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு காலையில் பசியார வேலை, மதியானம் லஞ்சு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். ஹாஜா ரியாஸ் வந்து அவங்களோட வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம ரெய்ஹானாவை ஸ்கூலில் விட்டாச்சு. இப்போ மல்லி மிளகாலாம் காய வச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ பெட்ரோல் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பொதுவாக நம்ம எல்லாருமே வெளியில் கிளம்பணும் அப்படின்னாக்கா ஒரு வேலை மட்டும் நமக்கு இருக்காது, ஒரு 4-5 வேலை சேர்ந்தே வந்துடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 2-3 வேலை இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறோம். விநாயகா மிஸ்ன்னு சொல்லிட்டு காரைக்கால் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்திருக்கிறோம். இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகணும். நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் என்னால் முடியல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவுமே முடியலை. சரி ஒரு 2 டேஸ்க்கு ஒரு டைம் ஆச்சும் போடலான்னு பார்த்தேன். அதுவுமே என்னால் முடியல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ வந்து அந்த மாதிரி என்னால் போட முடியல. ரொம்ப அதிகமாக வேலை இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முடிகிற டைமில் நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுருவேன் கண்டிப்பாக. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி இங்கே சூப்பர் மார்க்கெட் வந்துவிட்டோம் மளிகை பொருள் வாங்குறதுக்கு. பொதுவாக நான் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் அதிகமாக மளிகை பொருள்லாம் வாங்க மாட்டேன். ரேட்டும் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் தேவையில்லாத பொருள் 2 சேர்த்து வாங்குற மாதிரி ஆகிடும். அதனால நான் இங்கே வரமாட்டேன், மளிகை ஷாப்பில் தான் வாங்குவேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அடிக்கடி வருவாங்க. ஒரு 2 பொருள் வாங்குறத கூட இங்கே தான் வந்து வாங்குவாங்க. அது என்னமோ அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகிடுச்சு இது. எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்த உடனே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீ போடுற பாத்திரம் இருந்துச்சு. எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் ரேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன். 150 ரூபான்னு போட்டிருந்தாங்க. பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, ஆனால் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. குட்டியான பாத்திரம் நமக்கு வந்து தேவைப்படாது. எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தேவை. அதனால் வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ரேட்டும் அதிகம் அப்படிங்கிறதுனால. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெரிய டீ பாத்திரம் இருக்குது. அதுதான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓரத்தில் லைட்டாக தெரிச்சிருக்கும். நிறைய வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சிஸ்டர் கூட போட்டிருந்தாங்க தெரிச்ச பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு. அதுலேருந்து நானும் வேறு வந்து மாற்றி வாங்கணும் அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு அது அமையவே இல்லை. ஸோ அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் நாகூர் அந்திரியில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். வாங்கி அடுத்த நாளே, அதாவது வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்க்குறேன் அந்த ஓரத்தில் தெரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது எதுவும் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. அது ஓரத்தில் மட்டும் தெரிச்சிருச்சு. அதனால் இப்போ வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு வாங்கலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எப்போ வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மளிகை பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி நாளே பிளான் பண்ணிட்டேன். ஆனால் லிஸ்ட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இங்கே வந்ததுக்கப்புறமா என்ன வாங்குறதுனே எனக்கு தெரியல. யோசனை பண்ணி தான் ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பர் மார்க்கெட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா வந்து இந்த மாதிரி கலராக நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பொருள் இருக்குமா, தேவையில்லாதவும் நம்ம 2 சேர்த்து வாங்கிடுவோம். அது நமக்கு வீண் செலவு தானே. ஸோ அதனாலேயே நான் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். இப்போ வந்து ஒன்றா யோசனை பண்ணி பார்த்து வாங்கிட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மளிகை ஷாப்பை விட இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பொருளுமே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் பொருள் வந்து நல்லா தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கேயே திரும்ப சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஏதாச்சும் ஒன்று எடுத்துடலாமா அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து ஓரளவுக்கு என்னோடய மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். எதுவும் வாங்கலை. இதெல்லாம் வீண் செலவு தான் நமக்கு. இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம், ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2.5 கிலோ அளவுக்கு நான் உளுந்து வாங்கிக்கிட்டேன். இப்போ நோம்பில் நம்ம வந்து இட்லி தோசை செய்கிறத தாண்டி வடையெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு 2.5 கிலோ வாங்கிட்டேன். இங்கே வந்து நாங்கள் ஒரு 2000 ரூபா வரைக்கும் மளிகை பொருள் வாங்கினோம். அதுக்கு மேலே வாங்கலை. அடுத்து ஒரு மூட்டை ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடையெல்லாம் போட்டிருந்தாங்க 99 ரூபான்னு சொல்லிட்டு. வாங்கலை, சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேன். இங்கே வந்து ஐஸ்கிரீம்லாம் பார்த்தா சாப்பிடணும் போல தான் ஆசையாக இருக்கும். நான் இப்போ வந்து டயட்டில் இருக்கேன், அதனால நான் அதெல்லாம் வாங்கலை. இப்போ தான் ரமதான் வந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த ரமதானுக்கு நம்ம இன்ஷால்லா வரப்போகிறோம். எல்லாருக்கும் இந்த ரமதான் ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நான் துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகணும். சரியான உச்சி வெயில். இந்த டைமில் தான் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி சமைச்சி வச்சதுனால கொஞ்சம் டென்ஷன் இல்லை. இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கின பொருள்லாம் வீட்டில் வச்சுட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு ரெய்ஹானாவை அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. ஏன்னா வெளியில் போயிட்டு வந்ததுனால இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போயிட்டு மல்லித்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆற வச்சு இப்போ எடுத்து வைக்க வேண்டியதுதான். அடுத்து டின்னர் செய்ய போகிறேன். டின்னர் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் இப்போ செய்ய போகிறேன். எல்லாருக்குமே தோசை செய்ய போகிறேன். எனக்கு வந்து இந்த சிகப்பரிசியில் புட்டு. இது வந்து நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்து செஞ்சிடலான்ட்டு, வேறு என்ன செய்கிறதுன்னு எதுவும் ஐடியா இல்லை. அதனால் இன்றைக்கி புட்டே செஞ்சிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டயட்டில் இருக்கும்போது நான் அதிகமாக ரைஸ் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டைமும் இல்லை. அதனால் டக்குன்னு இதுதான் வந்து செய்யலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. அதனால் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 கப்பு சிகப்பரிசி புட்டு மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, நம்ம உடனே தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கணும். 1 கப்பு புட்டு மாவுக்கு 1/2 கப்பு சிறுபருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் 1/2 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா ஊற வச்சிடணும். நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாச்சும் அந்த பருப்பு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் துருவி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ நான் உடனே வந்து அந்த ரைஸை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ புட்டு மாவு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக இருக்கிறத நம்ம கையால் எடுக்கவே முடியாது, என்ன தான் ட்ரை பண்ணாலும். அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் புட்டு மாவோட சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த சிகப்பரிசி புட்டை வந்து இப்படி தான் செய்வாங்களா பொதுவாண்டு எனக்கு தெரியல. நான் வந்து இப்படி தான் செய்வேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து பைத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டுக்கிறேன். உங்ககிட்ட புட்டு மேக்கர் இருந்துச்சுன்னா, அதாவது புட்டு செய்கிற அந்த பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்கிட்ட இல்லை, அதனால நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பைத்தம்பருப்பு சேர்த்துட்டு அப்புறம் துருவின தேங்காய், அதுக்கு மேலே வந்து நம்ம சிகப்பரிசி வச்சுருந்தோம் இல்லையா புட்டு மாவு, அது அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து பைத்தம்பருப்பு, தேங்காய் பூ எல்லாமே போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும், நல்லா ஆவி பறக்க வேகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா மூடியை திறந்து அந்த மூடியில் வந்து தண்ணி இருக்கும், அதை எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துருங்க. இந்த புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டிட்டுலாம் இருக்காது, நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ நம்ம வேக வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ரமதானுக்கான மளிகை சாமான் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வாங்கிட்டு வரல, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கிறேன். நான் எப்போதும் வீட்டுக்கு வாங்குகிற பொருளோடு சேர்த்து நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன், வந்த உடனே எடுத்து வச்சாச்சு. இன்னும் நிறைய வாங்க வேண்டி இருக்குது. இன்ஷால்லா வந்து நோம்பு கொஞ்சம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு சில டைமில் முன்னாடியே பெருநாவுக்கான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நம்ம நோன்பு வச்சுட்டு வெளியில் போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, பர்ச்சேஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, டயர்டாகிடுவோம். அதுவும் டைமுக்கு நமக்கு வந்து நோன்பு திறக்கணும் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைமும் நாங்கள் வந்து முன்னாடியே ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அப்படி நான் எடுத்தேன்னா அதுவும் ஒரு விலாகாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இந்த டைம் ரமதான் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் வருது, சரியான வெயிலாக இருக்கும். அதனால தேவையான பொருள் எல்லாமே, அதாவது ரமதானுக்கு தேவையான பொருள், அதுக்கப்புறம் பெருநாவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு பொருள் எல்லாமே நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால் நோன்பு வச்சுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்ஷால்லா வந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் முடிகிறவங்க வந்து முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. நானும் இன்ஷால்லா வாங்கிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட
நாட்டு சக்கரை வாழைப்பழம் சேர்த்து கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு தண்ணி கூட தேவைப்படாது. புட்டு சாப்பிடும்போது நமக்கு தொண்டை அடைக்கும் இல்லையா, அதனால வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், தண்ணியே தேவைப்படாது. ஒரு வாய் புட்டு ஒரு வாய் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷால்லா சீக்கிரமே நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.